ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus Nord 3 குளோபல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சைனாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து குளோபல் வேரியண்ட் தான். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெக்கோட இதே டிசைனோட தான் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 இந்தியாவில் கூடி சேர்க்குற வித்தின் எ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒவ்வொரு ஸ்பெக்காக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக OnePlus இந்தியா அந்த ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாட் ஸ்லைடர் அந்த மாதிரி அனிமேஷன்லாம் போட்டு பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போதான். இவங்களே நாட் சீரீஸில் வைப்பாங்கலாம், அதுக்கப்புறம் இவங்களே ஒரு சீரீஸில் எடுப்பாங்கலாம், அப்புறம் திருப்பி இவங்களே வைப்பாங்கலாம். இந்த ரகுவரன் டைலாக் இவரே குண்டு வைப்பாராம், அப்புறம் இவரே எடுப்பாரான்ற மாதிரி ஒவ்வொரு வட்டமும் எப்படி தான் சலிக்காமல் மக்கள் மத்தியில் ஒரு விளம்பரம் பண்ணுறான்னு தெரில. அலாட் ஸ்லைடர் தூக்கும் போது நாங்கள் காஸ்ட்டு கட்டிங் உங்களுக்கு வந்து மற்ற ஸ்பெக்கெலாம் காசு கம்மியாக கொடுக்குறக்காண்டி இதை தூக்குறோம் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களே த மோஸ்ட் வாண்டட் ஃபியூச்சர் வி ஆடட்னு சொல்லிட்டு இந்த அலாட் ஸ்லைடர் தெரிவிப்பானுங்க. இந்த நாலு சீரீஸில் இதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு வயர்டு ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குறது தாங்க சுகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தானுங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி விளம்பரத்தை பண்ணி நம்மளை மூல செலவை பண்ணி வாங்க வச்சுறானுங்க. அது இந்த பிராண்டு மட்டும் இல்லை, எல்லா பிராண்டும் அதை தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ OnePlus Nord 3யோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட 10 பிட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 10 பிட் அப்படின்றப்ப உங்களுக்கு அதிகமான கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ண முடியும் ஒரு நார்மல் டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தபடியாக 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? அது போக இதில் 1400 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்பிளேல நீங்கள் ஏதாச்சும் HDR கண்டென்ட் பார்க்குறீங்க, டேரக்ட் சன்லைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் 1400 வரைக்கும் போகும். மிச்ச நேரம் இன்டோர் கண்டிஷன் நார்மலாக ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்குறீங்க கேம்லாம், அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 1000 நிட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சு அவங்க அந்த நாட் சீரீஸில் அந்த காம்பேக்ட் சைஸை விட்டு வெளியே வந்து பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே நண்பா. அடுத்தபடியாக பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 20 to 30 நிமிஷத்தில் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். பட் டிஸ்சார்ஜிங் லெவல் எப்படி இருக்குன்றது ஃபோன் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஒரு நாள் தாக்கு பிடிக்குதா இல்லை அரை நாள் தான் வருதான்றது ஃபோன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும் போது நமக்கு தெளிவாக தெரிய வரும். அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது மில்லியனில் தான் தொடுது, லட்சத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 888+ அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசரோட ஒரு ஸ்டாண்டர்டு. பட் ரியல் டைமாக வரட்டும், என்ன இதுன்றதை பார்த்துரும். இப்போ கேமரான்னு வரும்போது இதில் அவங்களுக்கு சொல்லப்போனால் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க தான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சோனியோட IMX890 அப்படின்ற சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் இருக்குது. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலுக்கான அதே OnePlusோட குடோனில் இருக்கிற அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை 50 மெகாபிக்சல்ன்றப்ப பிரைமரி கேமரா OISோட இருக்குது அப்படின்றப்ப டே அண்ட் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். அல்ட்ரா வைடு இந்த மேக்ரோலாம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா சும்மா பகல் நேரத்தில் அல்ட்ரா வைடை யூஸ் பண்ணி ஒரு ஷாட் எடுத்துக்கலாமே தவிர ஒரு யூஸபிளாக இருக்கும், ரீஎடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் பிரைமரி கேமரா கம்பேர் பண்ணும் போது இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா நண்பா? அடுத்தபடியாக டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, IP ரேட்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது 68 என்னன்றது இப்போதைக்கு தெளிவாக தெரிய வரல. LPDDR5X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.3க்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளே, பேட்ரிலாம் ஓகேவா இருக்குது. பட் அவங்க லான்ச் பண்ணும் போது என்ன பண்ணுறானுங்க யூஸ் பண்ணும் போது தான் தெரியும். மற்றபடி ஆக்சிஜன் OS 13 பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. Android 13 பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் ஆக்சிஜன் OS வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது அப்படின்றது லான்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தெரியும். இந்த டிஸ்பிளே கோடு பெரிய பஞ்சாயத்து, அது அவங்க தான் பண்ணணும். புதுசாக வர ஸ்மார்ட் ஃபோன்லாச்சும் அது இந்த தப்பு நடக்காமல் இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த வழி அவங்க சைடு எடுக்கிறது. என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும் நண்பா. இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அதுதான் பேஸ் வேரியண்ட் வேணால் 28, 29 வரலாம். ஆனால் 35 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக போக வாய்ப்புகள் இருக்குது.
கேட்டால் நாங்கள் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்கோம் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே காதில் பூ சுற்றிட்டு விற்றுட்டு போயிடுவானுங்க. ஸோ என்ன ஏதுன்றதை இந்தியாவில் அஃபிஷியலாக ப்ரைஸிங்கோடு வந்ததுக்கப்புறம் முழுசாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.